வெல்கம் பேக் டு சிஸ்டர்ஸ் vlog. இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா, நான் எங்க மம்மி திட்டினே இருக்கிறேன், ஏதாவது பண்ணணும்னு சொன்னா பண்ணவே மாட்டேங்கிற அந்த அவன்ல. அதுல இன்னைக்கு வந்து ஏதோ மம்மி ஏதோ ஸ்பெஷலா ஏதோ பீட்சா ஏதோ பண்றேன்னு சொல்லிக்கிறாங்க. அது வந்து பீட்சாவை என்ன இன்கிரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். ரொம்ப நாளாக வாங்கி நீ சும்மாவே வச்சுருக்கிற மம்மி, இதுக்கு தான் டாடி இது அமௌண்ட்டெல்லாம் நீ வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டின்னு இருக்கிறான். சரி, அதான் அவனுக்காக பீட்சா பண்ணி தரலான்னு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நானும் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன், வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இன்க்ரீடியன்ட்ஸை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஏதாவது காரமாக ஏதாவது இந்த பீட்சாவோட சேர்த்து சாப்பிடணும்னு நீங்கள் காரது இந்த வந்து சில்லி சாஸ் போட்டுக்கலாம். இல்லைக்கா உங்களுக்கு நார்மலாக டொமேட்டோ சாஸ் வேணும்னா இது போட்டுக்கலாம். நீங்கள் இது வந்து மொசரல்லா சீஸு, இது வந்து பீட்சா பேஸ் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால இதில் ட்ரை பண்ணலாம், அப்புறம் வேணால் நம்ம டோ ரெடி பண்ணிக்கலாம். ஈஸ்ட்டு கூட வாங்கி வச்சுருக்கோம். ஈஸ்ட்டு கூட ஏதாவது இது கூட ரெடியாக இது கூட ஏதாவது காலி ஆயிடுச்சுன்னா அதனால இது வச்சு அந்த மாதிரி அதில் பெருசு பண்ணிக்கலாம். நம்ம இது வச்சு இது வந்து சிக்கன் டிக்கா. இது வந்து எங்கள் மம்மி அப்போவே ஏதோ சிக்கன் ஏதோ என்ன சொல்லுவாங்க, ஏதோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுட்டுக்கிறாங்க. அதனால தான் எப்படி இருக்குது. என்னோட பையன் ஒரே அடம் பிடிக்கிறான், அவன் தான் அசம்பிள் பண்ணுவேன்னு. சரி வாங்க, அவன் எப்படி அரேஞ்ச் பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி வச்சுட்டு இது வந்து சாஸ் நம்மளுக்கு சில்லி சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் ஏதோ கொஞ்சம் தான். ரெடிமேட் சாஸ் கூட பண்ணலாம் நம்ம, இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. சரி, அதனால வீட்டில் இருக்கிறதே வச்சு இன்னும் கொஞ்சம் போடு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஜாஸ்தி இன்னும் வேணும்னா இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இது போட்டுக்கலாம். நீங்கள் இது பீட்சா வாங்க கொடுக்குவாங்க, இப்படி தூவி ஊற்றிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் இதோட பெப்பர் கூட கிடைச்சிடுது. வாங்க இது ஸ்ப்ரெட் பண்ணலாம். அவன் ஆரோக்கியத்தை பெப்பர்னு சொல்லியிருக்கிறான். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணேன். நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதில் வேறு நம்ம இதில் வேறு சேர்க்க போகிறோம். அதனால நம்ம டேஸ்ட்டுக்கு எதுவும் வேணும்ன்ட்டு நம்ம ஜாஸ்தியாக போட்டுறக்கூடாது. ஆல்ரெடி நான் இது சாப்பிட்டு இது சில்லி சாஸ் எடுத்து போன வாட்டி ஏதோ பன்னீர் கட்லட்டில் ஏதோ எங்கள் மம்மி இது போட்டாங்கோ. இது ரொம்ப காரமாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா நார்மலாக அது நீங்கள் சொல்லுங்கள். போதும். இப்போ சீஸ் போடு. இப்போ நம்ம சீஸ் போடலாம். இது நம்ம துருவி போடணும். அது மொசரல்லா சீஸு, அது ரெடிமேட் இப்போ தான் வாங்குது. நம்ம சீஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம், கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இது நல்லா கட் பண்ணி போட்டுக்கினாலும் போட்டுக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் இது நல்லா மெல்ட் பண்ணி கூட நல்லா தனி மாதிரி இதில் ஊற வச்சு இதில் போட்டுக்கலாம். சிக்கன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் சிக்கன் போடுறோம். இது நம்ம கொஞ்சம் தூரமாக வைக்கணும், எல்லாருக்கும் இது ஒட்டிக்கும். இது அதனால தான் எங்கள் மம்மி தூரம் ஏதோ ஸ்பேஸ் வேணும்ன்ட்டு இது அங்கங்கே வச்சுக்கிறோம். இதுக்கு மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஏதோ கொஞ்சம் சீஸ் போட்டுக்கணும், அதனால நம்ம போட்டுக்கலாம். இது மேலே வந்து மிக்சடு ஹர்ப்ஸ் போடுவோம். இது நல்லா டைரக்ஷன் வரணுன்ட்டு நல்லா டிசைன் வரணுன்ட்டு எங்கள் மம்மி இன்னும் கொஞ்சம் சீஸ் போடணுன்ட்டு சொல்லிக்கிறாங்க. உனக்கு சீஸ் தானே பிடிக்கும், ஆனால் எனக்கு வந்து இது கோல்டான சீஸில் பிடிக்காது. போதும். கோல்டான சீஸ் சாப்பிட்டோன்னா ஐஸ் மாதிரி இங்கே தலைக்கேறிடும். வாங்க இப்போ வந்து இது அவனுக்குள்ளே வச்சு அது எப்படி சுற்றுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம வைக்கணும். இது நம்ம ஏதோ கொஞ்சம் க்ராஸாக வச்சுருக்கோம். க்ளோஸ் பண்ணிடலாம்.
க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து கன்வெக்ஷன் மூடு வச்சுட்டு நம்ம எவ்வளோ 200 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டைமர் கேட்கும். நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பி வேணுமோ அவ்வளோ. நம்ம இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எப்படி இது சுற்றுதுன்ட்டு பார்க்கவே ரொம்ப அமேசிங்காக இருக்குது இல்லை? நீ பேக் பண்ண அது சாப்பிட மாட்டேதானே நீ? நான் சாப்பிடுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எல்லாம் நல்லா பேக் ஆயிடுச்சு 10 மினிட்ஸ்க்கு. உங்களுக்கு நல்லா பேக் ஆகணுன்னா நீங்கள் வந்து இன்னும் 15 மினிட்ஸ்க்கு வச்சுக்கலாம். அதுக்கும் மேலே வச்சிங்கன்னா இது ஏதாவது கரைஞ்சிடும். சரி வாங்க இதை டேஸ்ட்டுங்க பார்க்கலாம். இந்த பிளேட்டில் பீட்சா பிளேட்டில் இது நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க ஏதோ ரெடிமேடு பீட்சா பேஸில் வந்து ஏதோ கொஞ்சம் குட்டியாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு இதுவே நம்ம டொமினோஸில் போய் கேட்டோன்னே இவ்வளோ தான் தருவாங்களே. இந்த பிளேட் எதுவும் பெருசாகுது அதனால தான். இங்கே பாருங்கள் எங்கள் மம்மி கட் பண்ணுறாங்க. அது ரோலர் ஏதோ கட் பண்ணுறது ஏதோ இல்லைன்ட்டு கட்டர் இருக்கோ அது நம்ம வாங்கிக்கலாம். அது ரோலர் கட்டர் ஏதோ இல்லைன்ட்டு அதனால தான் எங்கள் மம்மி வந்து கத்தியில் வந்து எடுத்துங்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கள் மம்மி தோசை கரண்டியில் பாருங்க சீஸியாக டிவியில் பார்க்குற மாதிரியே வந்திருக்கு. ஆடில் எப்படி வரும் அந்த மாதிரியே வருது பாருங்கள். லென்த்து வருது பாருங்க. ஃபஸ்ட்டு பீஸ் கௌஷிக் தான் கொடுத்து ட்ரை பண்ணணும். அதனால் அது கொஞ்சம் தனியாக வச்சுருங்க இல்லைக்கா அது ஒட்டிக்கோ இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இது எங்கள் மம்மி வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் கரெக்டாக வச்சுட்டாங்க. அப்போவே எங்கள் மம்மி ஏதோ சில்லி சாஸ் ஊற்றுனால இங்கே வந்து டொமேட்டோ சாஸு எனக்கு காரம் பிடிக்காதுன்னு இங்கே வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கிறாங்க. பார்க்கவே நல்லா டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குதுன்னு. ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூடெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. And then bye from Sisters Vlog.